மாணவர்களே, வெல்கம் டு சேனல் எஸ்கிரிப்ட். நான் உங்களை சூர்யா. இன்னைக்கு நம்மளுக்கு டிஎன்யூயூலேருந்து ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கோட்டான் 7.5 கவுன்சிலிங் இது ரெண்டுத்துக்குமான கவுன்சிலிங் டேட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு புது அப்டேட், அதாவது புது இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து ஒரு நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய கருத்து வந்து உங்களுக்கு ஆழமாக புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற கல்வி செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, நம்ம இப்போ அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லைன்லேருந்து பாருங்கள். டு அட்மிட்னு இருக்கு இல்லைங்களா? இந்த லைன்லேருந்து டு அட்மிட் ஜென்ரல் டு அட்மிட் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்லைன் counseling panel will be open for general and 7.5 quota students from 23/6/2024 and 25/6/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுப்பதி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் 7.5 கவுன்சிலிங் ரெண்டும் ஒரே டைமில் நடக்க போகுது. ஓகேங்களா? 7.5 கவுன்சிலிங்கும் ஜென்ரல் கோட்டாக்கான கவுன்சிலிங்கும் ஒரே டைமில் நம்மளுக்கு டிஎன்ஏ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. டியூரிங் த பீரியட் அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகண்ட் வந்து அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய காலேஜ் லிஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் மாடிஃபை பண்ண லிஸ்ட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாலே அது நீங்கள் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணதுக்கு கணக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனலி வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து இந்த நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நம்மளுக்கு சீட் அலாட்மெண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு காலேஜ் ஆர்டர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து திருப்பி சேவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனல் சீட் அலாட்மெண்ட் கிடைக்கும். அது மட்டும் தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த காலேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது கவுன்சிலிங்க்கு அப்புறம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது போன வருஷம் இந்த அப்டேட் இல்லை. இந்த வருஷம் போன வருஷம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனே இல்லை, இந்த வழிமுறையே கிடையாது. ஆனால் இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. டு பார்ட்டிசிபேட் இன் ஆன்லைன் கவுன்சிலிங் போத் ஜென்ரல் கோட்டா அண்ட் 7.5 கோட்டா அப்ளிகண்ட் ஹேவ் டு பே த பிரிஸ்கிரைப்டு கவுன்சிலிங் ஃபீஸ். பிசி எம்பிசி எல்லாரும் வந்து 3000, அப்புறமேட்டு எஸ்சி எஸ்டி வந்து 1500. த கவுன்சிலிங் ஃபீஸ் வில் பி ரீஃபண்டட் ஒன்லி டு த அப்ளிகண்ட் செக்யூரிங் அட்மிஷன் அண்டர் த 7.5 quota. The applicant of the 7.5 quota applicant will also be considered under general counseling for the seat allotment அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கோட்டாவில் நீங்கள் இருந்தாலும் சரி, 7.5 கோட்டாவில் இருந்தாலும் சரி, உங்கள் கம்யூனிட்டிக்கான கவுன்சிலிங் ஃபீஸை பே பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன வருஷம் வரைக்கும் ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிறவங்க மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். 7.5 கோட்டாவில் இருக்கிறவங்க ஃபீஸே பே பண்ண தேவையில்லை, கவுன்சிலிங் ஃபீஸே பே பண்ண தேவையில்லை. அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, 7.5 கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் கம்யூனிட்டிக்கான அந்த கவுன்சிலிங் ஃபீஸை வந்து கம்பல்சரியாக பே பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா 7.5ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகும் பட்சத்தில் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த அட்மிஷன் டைமில் வந்து அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடிய நியூ இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? 7.5 இருந்தாலும் சரி, ஜென்ரல் கோட்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். ஜென்ரல் கோட்டாக்கு எப்பயும் போல தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணீங்க அப்படின்னா அது அவ்வளோதான். அப்புறமே நீங்கள் சீட் அலாட்மெண்ட் கிடச்சிரும். கிடச்சதுக்கு அப்புறமேட்டு காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்டிடுவீங்க. ஆனால் 7.5 கோட்டாவில் இருக்கிறவங்க வந்து இப்போ கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணிடணும். உங்களுக்கு வந்து சீட்டு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சீட் கிடைக்கல அப்படின்னா அவ்வளோதான் அந்த அமௌண்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 7.5 கோட்டாவில் வந்து அந்த 7.5 கோட்டா அப்ளிகண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரே ஒரு டைம் பேமெண்ட் பண்ணால் போதும். டவுட் வரும். இப்போ வந்து சார் நான் ஜென்ரல்லையும் வரேன், 7.5லையும் வரேன், அப்போ வந்து நான் ரெண்டுத்துக்குமே வந்து 3000 பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏதாவது ஒன்றுத்தில் நீங்கள் வந்து பே பண்ணிங்கனாலே போதுமானது. அதுவே என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு போத் 7.5 அப்புறமேட்டு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் ரெண்டுத்துக்குமே வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா? அதனால் மாணவர்கள் வந்து குழப்பம் அடைய வேண்டாம். இதில் ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் கூட ஒரு புது வீடியோவே உங்களுக்கு போடுறேன் நான். ஸோ இதுதான் விஷயம். நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, 7.5 கோட்டால் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணியே ஆகணும். 7.5யும் இந்த வருஷம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அது வந்து ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீட் கிடைச்சால் மட்டும்தான் அது ரீஃபண்ட் ஆகும். அப்போ ஏதாவது வந்து த டீட்டெயில்ஸ் ஆஃப் த கவுன்சிலிங் will be sent to the eligible candidate through registered mail ID mobile number. The same will be also to hosted in the website.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடிக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் டைமில் அதுக்கான ப்ராப்பர் மெயில் வந்து ரிசீவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா கவுன்சிலிங் எப்போ நடக்கும், ஜென்ரல் கவுன்சிலிங் அப்புறம் 7.5 கவுன்சிலிங் ரெண்டுமே 23, 25 இந்த 2 டேட்டில் நடக்குது. தென் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 2 கோட்டாவுமே கட்டணும். 7.5க்கு மட்டும் ரீஃபண்ட் ஆகும். அந்த கம்யூனிட்டி ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும். ஆன்லைனில் உங்களுக்கு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். இதுதான் இந்த நம்ம வீடியோவில் பார்த்த அப்டேட். ஸோ மாணவர்கள் வந்து இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இது தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அதை செப்பரேட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, நீங்கள் டெலகிராம் சேனல் இன்னும் ஆட் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா டெலகிராம் சேனல் நம்ம காலையிலே இந்த அப்டேட்டை கொடுத்துட்டோம். பட் வீடியோ வந்து இப்போ தான் நம்ம ரெடி பண்ணி வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் டெலகிராமில் ஆட் ஆயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆன் டு டேட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஓகே மாணவர்களே, ஒரு அப்புறம் சந்திப்போம். நன்றி.